இந்த சின்ன ரெசிஸ்டருக்கு 200 வருடத்துக்கு மேலே வரலாற்று பின்னணி உள்ளது. அந்த வரலாற்று பின்னணியை தான் இன்றைக்கி வந்து சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குணா டெக் தமிழ். இதுவரை நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது இந்த ரெஸ்டர் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற இந்த ரெஸ்டர்லாம் கார்பன் காம்போசிஷனால் ரெடி பண்ணப்பட்ட ரெஸ்டருங்க. இது வந்து 1900களில் இதில் இது போல் வணிகத்தில் இந்த போல் சின்ன சின்ன ரெஸ்டர் கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து முதல்ல எது போல் ரெஸ்டர் கண்டுபிடிச்சாங்க, அது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தாச்சுன்னா 1800களில் ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி தாங்க மின்சாரத்துக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கணும் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணாருங்க. அவரோட ஆராய்ச்சியின் விளைவு தான் இந்த ரெஸ்டர் கண்டுபிடிச்சப்பட்டதுங்க. அதனால் அவருடைய பேரில் கடைசியாக ஓம்னு இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ரெஸ்டர் வந்து எத்தனை ஓம்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய பெயரோட கடைசியில் இருக்க அந்த ஓம் தான் வந்து ஓம்ஸ் லா. வோல்டேஜ் = IR, V = IR, ஓம்ஸ் லான்னு வந்தது. எந்த ஒரு சர்க்யூட்டாக இருந்தாலும் அதை காட்டுறோம் பாருங்கள், எந்த ஒரு சர்க்யூட்டாக இருந்தாலும் அதில் கட்டாயமாக ரெஸ்டர் இருக்கும். ரெஸ்டர்லாம் அந்த சர்க்யூட்டே முழுமை பெறது, சர்க்யூட்டே வேலை செய்யாது. அப்போ வந்து ரெஸ்டர் ஒரு சின்ன பொருள் நினைக்காதீங்க. ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் இல்லைன்னா அந்த ஒரு சர்க்யூட் பாகமே இயங்காது. ரெஸ்டருக்கு அவ்வளோ வரலாற்று பின்னணி உள்ளதுங்க. அதாவது முதல்ல ரெஸ்டர் எப்படி தயார் பண்ணாங்கன்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு கார்பன் குச்சி, அந்த கார்பன் குச்சி எடுத்துகிட்டு அந்த கார்பன் குச்சியில் வந்து ஒயர் கொஞ்சம் நீளமாக ஒயர் எடுத்துன்னு அதை வந்து சுற்றிட்டு அது போல் வந்து ரெஸ்டராக பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒயர் பவுண்டு ரெஸ்டர் அதுபோல் பல வகையாக கொண்டு வந்தாங்களா, அதெல்லாம் வந்து பெருசாக இருந்தது, நல்ல விலை அதிகமாக வந்து அது வந்து வணிகத்துக்கு கொண்டு வர முடியாது. அதனால் வந்து 1900 தான் வந்து இந்த கார்பன் காம்போசிஷன் ரெஸ்டரை கொண்டு வந்தாங்க. இது பிஸ்னஸ் ரீதியாக கொண்டு வரதுக்கு இதில் வந்து 4 கலர் கோடு இருக்கும். 4 கலர் கோடு இருக்கிற ரெஸ்டர்லேருந்து 5 கலர் கோடு இருக்குது, 6 கலர் கோடு இருக்குது, SMD ரெஸ்டர் இருக்குது. இன்னும் பல வகையான ரெஸ்டர் மெத்தட் நமக்கு மாறி போயிட்டே இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த ரெஸ்டரோட ஆரம்ப காலம் பார்த்தாச்சுன்னா 200 வருடம் பாரம்பரியம் மிக்கது தாங்க ரெஸ்டர். ரெஸ்டர் இல்லைனா எலக்ட்ரானிக்கில் எந்த ஒரு பாகம் இயங்காது. அதே நேரத்தில் எலக்ட்ரானிக்கில் பொறுத்தவரை எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பாகங்களோட அடிப்படை என்ன, அதோட உருவாக்கம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.